அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருத்தீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்போது உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை வாசிப்போம். ஆட்டு மந்தை ஒன்றை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்கு கிளம்பினார் கணவர். நான் இவற்றை ஓட்டிக்கொண்டு போகிறேன், மிச்சம் மீதி புல் பூண்டு ஏதேனும் கிடைத்தால் இவை உண்ணும். தலையாட்டினார் மனைவி. சில நோஞ்சா நாடுகள் தடுமாறிக்கொண்டு அவருடன் சென்றன. குதைத் என்றொரு கிராமம் மக்கா மதீனா சாலையில் மக்காவில் இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. சாலையோரம் கூடாரம். அதில்தான் அந்த பெண்மணியும் அவரின் கணவரும் வாழ்ந்து வந்தனர். அந்த பெண்மணியின் பணி தம் கூடாரத்திற்கு வெளியே உணவுப் பொருட்களுடன் அமர்ந்து கொண்டு பயணிகள் வழிப்போக்கர்களுக்கு உணவு விற்பது. இன்று நெடுஞ்சாலையில் சாலையோர கடைகள் உள்ளனவே, அதை போல் அந்த காலத்திய கடை. பேரிச்சம்பழம், இறைச்சி, பால், ரொட்டி இது போல் ஏதாவது இருக்கும், அவ்வளவுதான். பாலையில் அலுத்து களைத்து வரும் பயணிகளுக்கு வழியில் கிடைக்கும் அந்த உணவே பெரும் விஷயம். இருப்பவர்கள் பணம் கொடுத்து வாங்கி உண்பார்கள், இல்லாதவர்களுக்கு பரவாயில்லை உண்ணுங்கள் என்று இலவசமாக வழங்கி விடுவார் அந்த பெண்மணி. அந்த குறிப்பிட்ட ஆண்டு மழை பெய்யாமல் மிகவும் வறண்டு போய் பஞ்சம் நிலவி வந்தது. கால்நடைகள் எலும்பும் தோலுமாய் நின்றன. பாலும் சுரக்கவில்லை. அறுத்தால் இறைச்சியும் தேரவில்லை. விற்பனைக்கு என்று உணவு எதுவும் இல்லாத போதும் கூடாரத்திற்கு வெளியே துணியால் தம்மை சுற்றி போர்த்தி கொண்டு எப்போதாவது கடந்து செல்லும் மனிதர்களையும் ஒட்டகங்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் அந்த பெண். சூடாகி கொண்டிருந்த வெயில், அரவமற்ற சாலை, அமைதியாக இருந்தது அந்த கிராமம். அன்றைய அரேபியாவில் ஏகப்பட்ட குலம் கோத்திரம் என்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு இடையே ஏதாவது சண்டை சச்சரவு என்று ஆரம்பித்து போரிட்டு மடிந்தும் வந்தார்கள். அவற்றுள் குலாஆ, பனு பக்ர் என 2 குலங்கள். என்ன காரணமோ நியாயமோ இந்த 2 குலத்தவரும் ஒருவர் தாடியை மற்றவர் பிடித்து இழுத்துக்கொண்டு ஏகப்பட்ட சண்டை, குத்திக்கொண்டு கொலை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குறைஷிகள் ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டதை முன்னரே பார்த்திருக்கிறோம். அதில் ஓர் அம்சம் முஸ்லீம்களுடனும் முஸ்லீம் அல்லாத குறைஷிகளுடனும் எந்த குலம் வேண்டுமானாலும் நட்புறவு ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்படி ஏற்பட்டதும் அந்த குலத்தினரின் பொறுப்பும் பாதுகாப்பும் அவரவர் சார்ந்துள்ள குழுவினரை சேர்ந்தவை. அதன் அடிப்படையில் குலாஆ குலத்தினர் நபி அவர்களுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டனர். இஸ்லாத்தின் மீளெழுச்சிக்கு முன்பே நபி அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலீபுடன் நட்புறவு கொண்டிருந்தவர்கள் அவர்கள். பனு பக்ர் குலத்தினர் இணை வைக்கும் குறைஷிகளுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டனர். முஸ்லிம்களை சிறுமைப்படுத்த திட்டமிட்டு சிரத்தை எடுத்து குறைஷிகள் ஹுதைபியா உடன்படிக்கை அம்சங்களை வரைந்ததையும் அதன் ஓர் அம்சம் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியதையும் உம்மு குல்தும் பின் உக்பாவின் வரலாற்றில் பார்த்தோம். அந்த விஷயமாவது குடும்ப அளவில் ஏற்படுத்திய பாதிப்பு. ஆனால் குறைஷிகளுக்கு ஒட்டுமொத்த பாதகத்தை ஏற்படுத்திய மற்றொரு நிகழ்வும் நிகழ்ந்தது. அதுவும் ஹுதைபியா உடன்படிக்கை அம்சத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் கண்ணை குத்தியது. அதற்கு அடித்தளமிட்டவர்கள் பனு பக்ர். குலாவுக்கும் பனு பக்ருக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருந்த சண்டை போர் நிறுத்த அடிப்படை ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டு அமைதி நீடித்து வந்தது. ஆனால் குரோதம் மட்டும் புகைந்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் ஒரு நாள் புத்தி கெட்டு போன பனு பக்ருவினர் போட்டு தள்ள அவர்களை என்று குலா குலத்தினரை தாக்க காப்புறுதி உடன்படிக்கையின்படி குறைஷிகளும் அதற்கு முழு மனதுடன் உடந்தையாகி போனார்கள். கொஞ்சம் நிதானம் இருந்திருந்தாலும் இதெல்லாம் வேணாம், நிறுத்துங்கப்பா என்று அறிவுறுத்த தோன்றியிருக்கும். என்ன சொல்ல, விபரீத புத்தி. அந்த செயல் அவர்களே தங்கள் தலையில் அள்ளி போட்டு கொண்ட மண். அப்பட்டமாய் முறிந்து போனது ஹுதைபியா உடன்படிக்கை. அம்ர் இப்னு சாலிம் அல் குசையி என்பவர் மதீனாவிற்கு ஓடி வந்து நபி அவர்களிடம் நடந்ததை சொன்னார்.
உமக்கு உதவி அளிக்கப்படும் அம்ர் என்றார்கள் நபி அவர்கள். இதுதான் முஸ்லிம்கள் மக்காவின் மீது படையெடுக்க காரணமாய் அமைந்த நிகழ்ச்சி. மக்காவை அடைந்தது முஸ்லிம்களின் படை. புனித தலத்தில் இரத்த சேதாரம் இருக்கக்கூடாது என்பதில் நபி அவர்கள் பெரும் எச்சரிக்கையுடன் இருந்தார்கள். முஸ்லிம் படைகளுக்கு அதன்படி கட்டளையும் இடப்பட்டது. முக்கிய தோழர்களின் தலைமையில் 4 படைப்பிரிவுகளை ஏற்படுத்தி மக்காவின் நாற்புறம் இருந்தும் உள்ளே வர உத்தரவிட்டிருந்தார்கள் நபி அவர்கள். அதன்படி ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படை தெற்கு வாசல் வழியாக மக்காவிற்குள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் குறைஷிகளின் சிறு குழுவினர் சஃப்வான், சுஹைல், இக்ரிமா இப்னு அபூ ஜஹில் ஆகியோரின் தலைமையில் ஆயுதங்களுடன் முஸ்லிம்களை தாக்கினர். என்னதான் அமைதிப்படையாக முஸ்லிம்கள் நகர்ந்து வந்தாலும் அந்த சிறு குழுவிற்கு இணக்கம் ஏற்படவில்லை. அம்புகள் பறந்து வந்தன. வேறு வழியின்றி தற்காப்பிற்காக முஸ்லிம்கள் திருப்பி தாக்கும்படி ஆனது. குறைஷிகளின் எதிர்ப்பு முறியடிக்கப்பட்டது. ஆனால் அந்த மோதலில் 20 குறைஷியரும் 2 முஸ்லிம்களும் கொல்லப்பட்டிருந்தனர். கொல்லப்பட்ட அந்த இருவரில் ஒருவர் குனைஸ் இப்னு ஹாலித் அல் குசையி. நபி அவர்களிடம் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டிருந்த உலாஆ குலத்தைச் சேர்ந்தவர். ஆதிகா பின்த் ஹாலித் என்ற பெண்மணியின் சகோதரர். ஆதிகா பின்த் ஹாலித் யார் இவர்? முகம்மதே, அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன், உங்களது மார்க்கம் விரைவில் மேலோங்க போகிறது. அது எனக்கு நிச்சயமாய் தெரிந்துவிட்டது. நீங்கள் வலிமையுள்ளவராய் திகழப் போகிறீர்கள். நான் அந்த சமயம் உங்களது இராஜாங்கத்திற்கு வருகை தந்தால் என்னை நீங்கள் கௌரவிக்க வேண்டும். அந்த வாக்குறுதியை நீங்கள் எனக்கு எழுத்திலும் தர வேண்டும். நபி அவர்கள் விவரிக்க, ஆமிர் உலர்ந்த எலும்பொன்றில் எழுத சுராக்காவுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது. பெரும் மகிழ்ச்சியுடன் அதை பெற்றுக்கொண்ட சுராக்காவிடம் நபி அவர்கள் கூறினார்கள், குஸ்ருவின் கடகங்கள் உன் கரங்களை அலங்கரிக்கப் போவதை கற்பனை செய்து கொள் சுராக்கா. யார்? பாரசீக நாட்டின் சக்கரவர்த்தி குஸ்ருவா? அவரது கடகங்களா? ஒன்றும் புரியாமல் ஆச்சரியத்துடன் கேட்டார் சுராக்கா. ஆம், பாரசீக நாட்டின் சக்கரவர்த்தியும் ஹர்மூசின் மகனுமான குஸ்ருவேதான் என்று பதில் வந்தது. நபி அவர்கள் தம் அணுக்க தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் மக்காவிலிருந்து மதீனா புலம்பெயர்ந்ததை அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றில் பார்த்தோம். அவர்கள் இருவருடன் அபூபக்கரின் அடிமை ஆமிர் இப்னு புகைரா வழிகாட்டி அப்துல்லாஹ் இப்னு உரைக்கத் என்ற அந்த குழுவில் 4. மக்காவிலிருந்து மதீனா செல்லும் வழக்கமான பாதையை கவனமாய் தவிர்த்து பரிச்சயமற்ற தடத்தில் அவர்களது பயணம் அமைந்திருந்தது. நபி அவர்கள் கிளம்பி விட்டார்கள் என்பதை அறிந்ததும் அவர்களை கொல்ல மக்கத்து குறைஷி கும்பல் கொலை வெறியுடன் அலைய ஆரம்பித்தது. முகம்மது தப்பித்து விட்டார், அவரை உயிருடனோ உயிரின்றியோ கண்டுபிடித்து கொண்டு வருபவர்களுக்கு சிறப்பான 100 ஒட்டகங்கள் பரிசளிக்கப்படும் என்று அருகிலுள்ள ஊர்களுக்கு தகவல் தரப்பட்டது. அதை கேட்டு தேடி கண்டுபிடித்து துரத்தி கொண்டு வந்திருந்தார் சுராகா இப்னு மாலிக் என்பவர். அப்பொழுது நிகழ்ந்த சில அசாதாரண நிகழ்வுகள் தாம் துரத்தி வந்த முகம்மது நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதர் அல்லர் என்பதை சுராகாவுக்கு உறுதிப்படுத்திவிட்டன. அதை தொடர்ந்து நிகழ்ந்தவைதாம் மேற்சொன்ன உரையாடல்கள். அதன் பின் சுராகா தமது ஊருக்கு குதிரையை திருப்ப நபி அவர்களும் குழுவினரும் மதீனாவை நோக்கி தம் பயணத்தை தொடர்ந்தனர். குதைத் என்ற ஊரை அடைந்தது குழு. அங்கு சாலையோரம் ஒரு கூடாரம். அதன் வெளியே துணியால் தம்மை சுற்றி போர்த்தி கொண்டு எப்போதாவது பாலையில் நடந்து செல்லும் மனிதர்களையும் ஒட்டகங்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் உம்மு மஆபத் என்ற பெண்மணி. அவரின் கணவர் அபு மஆபத் ஆட்டு மந்தை ஒன்றை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்கு சென்றிருந்தார். உம்மு மஆபத் தன் கூடாரத்திற்கு வெளியே உணவுப் பொருட்களுடன் அமர்ந்து கொண்டு பயணிகள் வழிப்போக்கர்களுக்கு உணவு விற்பார். பேரிச்சம்பழம், இறைச்சி, பால், ரொட்டி இது போல் ஏதாவது இருக்கும். பாலையில் அலுத்து களைத்து வரும் பயணிகளுக்கு அது மிக பெரும் விருந்து. பயணத்தில் மிகவும் களைத்து போயிருந்த நபி அவர்களும் மற்றவர்களும் உம்மு மஆபத் கூடாரத்தை அடைந்தனர். ஏதேனும் உணவு இருந்தால் விலைக்கு தரவும் என்று கேட்க, தாங்கள் அனைவரும் என் மரியாதைக்குரிய விருந்தினர்கள்,
அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன், என்னிடம் ஏதும் உணவுப் பொருள் இருந்திருந்தால் உங்களுக்கு விருந்தோம்பல் புரிவதில் எனக்கு தயக்கமே இல்லை. ஆனால் மன்னிக்கவும், தங்களை உபசரிக்க என்னிடம் உணவு ஏதும் இல்லை என்றார் உம்மு மஆபத். அந்த குறிப்பிட்ட ஆண்டில் மழை ஏதுமின்றி உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு போயிருந்தது. மழை பெய்தால் மட்டும் பாலையில் முப்போகம் அறுவடையா நடைபெறப் போகிறது? தண்ணீர் கிடைக்கும். தண்ணீர் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் முக்கியம். கட்டாந்தரையில் புல் முளைத்து கால்நடைகள் அவற்றை மேயும். அவை குட்டி ஈன்றால் பால், அறுபட்டால் இறைச்சி என்று பாலை நிலத்தவருக்கு அதுதான் உணவு. மழை இல்லாததால் கால்நடைகள் பஞ்சத்தில் அடிபட்டு எலும்பும் தோலுமாக நின்றன. அவற்றிடம் மடி இருந்தது, கனமில்லை. பால் சுரப்பது நின்று போயிருந்தது. நபி அவர்கள் சுற்றுமுற்றும் பார்க்க கூடாரத்தின் ஒரு ஓரத்தில் படுநோஞ்சானாய் ஒரு பெண்ணாடு. இந்த ஆட்டில் நான் பால் கறக்கட்டுமா என கேட்டார்கள் நபி அவர்கள். பாலா, இதனிடமா என்று ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்த உம்மு மஆபத், என் கணவர் மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றுள்ள ஆடுகளுடன் இணைந்து கொள்ள கூட இதற்கு சக்தி இல்லை. அதனால் இங்கு தங்கிவிட்டது. கறந்து பாருங்கள், எத்தனை சொட்டு கிடைத்தாலும் தாராளமாய் பருகுங்கள். உம்மு மஆபதின் இயற்பெயர் ஆத்திகா பின்த் ஹாலித் அல் குசையி. உறுதியான திடகாத்திரமான பெண்மணி. இவரது குலாஆ குலத்தினர்தாம் பிற்காலத்தில் நபி அவர்களுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டவர்கள். குலாக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராய்த்தான் நபி அவர்கள் மக்காவை நோக்கி படை திரட்டி சென்றார்கள். இறைவனை புகழ்ந்து இறைஞ்சிவிட்டு ஆட்டின் மடியை தடவி கொடுத்தார்கள் நபி அவர்கள். பிறகு அதிகப்படியான இறைஞ்சுதல் ஒன்றும் கூறினார்கள். என் இறைவனே, இந்த பெண்மணிக்காக இந்த ஆட்டின் மீது நல்லருள் புரிவாயாக. வெகு விரைவில் அந்த ஆட்டின் பால் மடி நிரம்பி நின்றது. உம்மு மஆபதிடம் பெரியதொரு பாத்திரம் எடுத்து வரும்படி நபி அவர்கள் கேட்க கொண்டு வந்து தந்தார் அவர். நபி அவர்கள் தாமே தன் கைகளால் பால் கறக்க அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்தது. முதலில் அதை உம்மு மஆபதிடம் நீட்ட தம் வயிறு முட்ட அதை பருகினார் அவர். அடுத்து தம்முடன் வந்திருந்த மூவருக்கும் ஒருவர் மாற்றி ஒருவருக்கென அதை அளித்தார்கள் நபி அவர்கள். பரிமாறுபவர் இறுதியில் பருக வேண்டும் என்று தாம் கடைசியில் பருகினார்கள். அனைவரின் வயிறும் பசி தணிந்து நிரம்பி இருந்தது. மீண்டும் அப்பாத்திரம் நிரம்பும் மட்டும் பால் கறந்து அதை உம்மு மஆபதிடம் அளித்தார்கள் நபி அவர்கள். பிறகு சற்று நேரம் அந்த கூடாரத்தில் இளைப்பாரி விட்டு தம் பயணத்தை தொடர்ந்தனர் நால்வரும். மாலை மேய்ச்சலுக்கு சென்ற ஆட்டுடன் திரும்பினார் உம்மு மஆபதின் கணவர். அவர் பெயர் அஹ்தம் இப்னு அபில் ஜவுன் அல் குசையி. பாத்திரத்தையும் அதில் நிரம்பியுள்ள பாலையும் கண்டார். ஆத்திகா, என்ன இது? ஏது இந்த பால்? நம்மிடம் பால் சுரக்கும் அளவிற்கு ஆடு இல்லையே. ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர் ஒருவர் நம்மை கடந்து சென்றார் என்று அன்று நடந்த முழு நிகழ்வையும் கூறினார் உம்மு மஆபத். அனைத்தையும் கேட்ட அபு மஆபதுக்கு சட்டென பொறி தட்டியது. அல்லாஹுவின் மீது ஆணையாக, அவர் குறைஷியர் தேடி அலையும் மனிதர். நான் அவரை சந்தித்தால் அவரை பின்பற்றுவேன். நபி அவர்களை தேடி கிளம்பியிருந்த மக்களுள் சிலர் அடுத்தடுத்த நாள் உம்மு மஆபத் கூடாரம் வரை வந்து விட்டார்கள். அவர்கள் விசாரித்த போது, அப்படி யாரும் இப்பாதை வழியே கடந்து செல்லவில்லையே என்று அடித்து சொல்லிவிட்டார் உம்மு மஆபத். கல்வி அறிவு குறைந்த முரட்டுத்தனமான பதூ குலத்தை சேர்ந்தவர் என்றாலும் உம்மு மஆபதுக்கு அற்புதமான அறிவுத்திறன் அமைந்திருந்தது. நபி அவர்களை கண்டு பழகிய சிறு நேரத்திற்குள்ளேயே அந்த மனிதர் மாமனிதராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவரால் உணர முடிந்திருக்கிறது. இவரிடம் ஏதோ ஒரு சிறப்பிருக்கிறது, மற்றவர்களைப் போல் அல்லர் இவர் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. சில குறிப்புகள் அவர் அன்றே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கின்றன. இதர குறிப்புகள் அவரும் அவரின் கணவரும் பின்னர் மதீனா சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கின்றன. அவர் நபி அவர்களின் உருவத்தை பற்றி அளித்துள்ள வர்ணனை மிகவும் துல்லியம். இயல்பாகவே ஒளி வீசும் முகம், ஒரு முறை பார்த்தால் மீண்டும் பார்க்க தூண்டும் ஈர்க்கும் வசீகரம். உடல் பெருத்தவரோ ஒல்லிக்குச்சியோ அல்லர். சீரான உடல்வாகு, கருகருவென கருத்து நீண்ட வில்லொத்த புருவம், களங்கமற்ற கருவிழிகள், சுருண்டு தொங்கும் தலைமுடி, அடர்த்தியான தாடி,
உயர்ந்த கழுத்து. அவர் பேசாமல் இருந்தால் கம்பீரமான அமைதி. பேசினால் அளந்து தெளிவாக பேசினார். அவரது பேச்சில் நாவன்மை மெலிர்ந்தது. உயரத்தால் நெடியவரும் அல்லர், குட்டையானவரும் அல்லர், நடுத்தர உயரம் கொண்டவர். எட்டத்தில் பார்க்கும்போது வசீகரமானவராகவும் அண்மி பழகினால் இனிமையானவராகவும் திகழ்ந்தார். இருவருடன் சேர்ந்திருக்கும் போது பழுத்த ஈச்சந்தோகைகள் இரண்டின் நடுவே புதிதாக தோன்றிய இளந்தளிர் தோகை போல் தெரிந்தார். அவர் பேசினால் அவருடைய தோழர்கள் மரியாதையுடன் செவிதாழ்த்தினர். அவர் கட்டளையிட்டால் கட்டுண்டு சடுதியில் நிறைவேற்றினர். அவர்தம் தோழர்களிடையே கண்ணியமிக்கவராக திகழ்ந்தார். விளக்கமாய் அமைந்து வரலாற்றில் சிறப்பாய் நிலை பெற்று விட்டது உம்மு மஅபதின் இந்த வர்ணனை. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நபி அவர்களின் மனைவியர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது உம்மு மஅபதின் கூடாரத்தை கடக்க நேரிட்டது. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் ஆட்சி காலத்தின் இறுதி கட்டம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களின் மனைவியருக்கு துணையாய் சென்று கொண்டிருந்தார். அப்பெண்டிர்களை கண்ட உம்மு மஅபத் அன்றொரு நாள் நபி அவர்கள் தம் விருந்தினராய் அமைந்த பழைய நினைவு தாக்கி விம்மி அழ ஆரம்பித்து விட்டார். அந்த நினைவுகள் நபி அவர்களின் மனைவியருக்கும் சோகத்தை அளிக்க அவர்களும் அழுதனர். அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மு மஅபதுக்கு ஏதோ ஒரு பரிசு அளித்து விட்டு நாட்டின் வருவாயை ஹலீஃபா பகிர்ந்தளிக்கும் நேரத்தில் தங்களை சந்திக்கும்படி அறிவுறுத்திவிட்டு விடைபெற்றனர். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பின்னர் மதீனா சென்று அவர்களை சந்தித்தார் உம்மு மஅபத். அச்சமயம் நபி அவர்களின் 7 மனைவியர் உயிர் வாழ்ந்திருந்தனர். அனைவரும் தலா 50 தீனார்களை உம்மு மஅபதுக்கு நன்கொடையாக அளித்தனர். நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து மறைந்தார் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா.